ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு விக்ஸ் மீடியா. மோர் குழம்புனால எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்புனா சூப்பர், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் கல்யாண வீட்டில் ஹோட்டலில் போனால் எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட மோர் குழம்பு அதுலேயும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும்னா எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துப்போம். அதில் ஒரு மூடி தேங்காய் சின்ன பல்லாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே 3 பச்சை மிளகாய், 3 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாமே நம்ம போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். அப்போ தான் நம்ம கிரேவி செய்யும் பொழுது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வெண்டைக்காய் நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சு 2 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் எல்லாமே ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுவோம். இந்த வெண்டைக்காய் எல்லாமே நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆனால் தான் நம்மளுடைய குழம்புல சூப்பராக இருக்கும். அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகிற வெண்டைக்காய் தான் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கோங்க. நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆயில் வேணுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் இல்லைனா 1/2 டீஸ்பூன் நம்ம சால்ட் ஆட் பண்ணிப்போம். அப்போ தான் அந்த வெண்டைக்காயில் அந்த உப்பு பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் லைட் பிளாக் கலர் வர மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மீன் டைம் நம்ம மோர் குழம்புக்கு தேவையான தயிரை ரெடி பண்ணிப்போம். நல்லா கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும். அப்போ தான் இந்த மோர் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதை நம்ம ஃபோர்க் வச்சுட்டு லைட்டாக கலக்கி மட்டும் விட்டுக்கோங்க. நம்ம மிக்சிலெலாம் போட்டு அடிக்க வேண்டாம். அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கிற அந்த கோகோனட் பேஸ்ட் கூடயே இந்த தயிரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தயிரை ரொம்ப கிரேட் பண்ணாமல் ஃபோர்க் வச்சு கடைஞ்சது போதும். போட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கிற இந்த வெண்டைக்காய்க்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெண்டைக்காய் நல்லா பிளாக் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. ஆல்ரெடி நல்லா வெந்தும் வச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கலக்கி வச்சுருக்கிற இந்த மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி நல்லா பொறுமையாக கலக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்மளுடைய கடாய் ரொம்ப ஸ்லோவில் இருக்கணும், ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாது. ஃபாஸ்ட்டாக வச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய மோர் எல்லாமே திரிஞ்சிடும். ஸோ ஸ்லோவில் வச்சுக்கிட்டு நம்ம பேஸ்ட்டை ஆட் பண்ணி பொறுமையாக கலக்கி விடுங்க. நீங்கள் கலக்கி விடலைனாலுமே திரிஞ்சிடும். அதனால் பார்த்து கலக்கிக்கோங்க. நம்ம கன்சிஸ்டன்சிக்கு தேவையான வாட்டரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூட 1 டீஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணிப்போம். கல்லுப்பு வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொறுமையாக கொதிக்க விடுங்க. ஒரே ஒரு கொதி வந்ததும் நம்ம இந்த குழம்பை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு மேலே கொதிக்கக்கூடாது. இதே ரெசிப்பியை ஃபாலோ பண்ணி வெண்டைக்காய்க்கு பதிலாக வெள்ளை பூசணி இல்லை இந்த உளுந்து வடையை குட்டியாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணுவோம். அப்படி ஆட் பண்ணோன்னா அந்த உளுந்து வடை இந்த மோர் குழம்புல உறிஞ்சிக்கும். உறிஞ்சி இருக்கும் பொழுது நம்மளுடைய டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த உளுந்து வடையோட ஃப்ளேவரோட இந்த மோர் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க எல்லாத்துக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் தயிர் மிச்சமாயிடுச்சுனாலோ இல்லை புளிப்பாயிடுச்சுனாலோ இந்த ரெசிபியை இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக பண்ணிடலாம். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபைனல் டச்சாக நம்மளுடைய மோர் குழம்பை நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். தாளிப்பு கரண்டி வச்சு கோகோனட் ஆயில் 1 or 2 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருகாப்பிள், கொஞ்சம் வெங்காயம், வரமிளகாய் இது எல்லாமே போட்டு பொறுமையாக தாளித்து நம்மளுடைய மோர் குழம்புக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த மோர் குழம்பு பல காய்கறிகள் யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். இந்த மோர் குழம்பு நல்லா சுடு சாதத்தில் சுட்டு அப்பளத்து கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் வெண்டைக்காய் யூஸ் பண்ணி வெண்டைக்காய் புளிக்குழம்பு செஞ்சுருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதனுடைய ரெசிபியை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் பல ரெசிபிஸ்க்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய்.